கோவிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான புளி சாதம் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் எள்ளு, கூடவே 2 வரமிளகா சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், புளி சாதம் பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியில பாதி இந்த ஸ்டேஜ்ல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனலா புளி தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலா கொஞ்சமா வெல்லம் சேர்த்தீங்கன்னா சூப்பரான புளி சாதம் மிக்ஸ் ரெடி ஆயிடும். பிரியா வெல்னஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எப்படி கஸ்டமைஸ்டு ஃபுட் மூலியமாவே பிசிஓடி, தைராய்டு, இன்ஃபெர்டிலிட்டி இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸுமே கியூர் பண்ணிட்டு வராங்க. கமிங் 16th இவங்க வெயிட் லாஸ் வெபினார் கூட கண்டக்ட் பண்றாங்க. இவங்களோட ஐடி கீழே டேக் பண்ற, போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா ஆற வச்ச சாதம் கூட புளி சாதம் மிக்ஸ் சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான கோயில கொடுக்குற மாதிரியே புளி சாதம் ரெடி ஆயிடும்.